இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி செட்டிநாடு சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டு பண்ணுறதுனால ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட. இந்த ராகி சேமியா ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 4 பொருட்கள் தான் தேவை. ராகி சேமியா, 1 கப் துருவன தேங்காய், 3/4 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு நெய். நான் ராகி சேமியாவை 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் 3/4 கப் துருவின தேங்காய், 3/4 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு நெய். அவ்வளோதான். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போதும் நம்ம இட்லி அவிப்போம்ல, அந்த சட்டியில் நான் எப்போதும் இட்லி அவிக்கிற செட்டப்லேயே அது மேலே ராகி சேமியாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ராகி சேமியா வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நீங்கள் அதுக்கு மேலே அவிக்க வேணாம். அதுக்கு மேலே அவிச்சா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ராகி சேமியா நல்லா வெந்துடும். ஸோ ராகி சேமியா ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம மூடிடலாம். இப்போது நம்மளுக்கு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ராகி சேமியா ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம எந்த பவுலில் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் மாற்றிக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. சூட்டோடு எதையுமே கலக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்துக்கலாம். நெய் கலந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரை அதிகமாக பிடிக்காதவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நெய்யும் சர்க்கரையும் நம்ம ராகி சேமியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வந்து துருவ முடியல அப்படின்னா நீங்கள் சில்லாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி லைட்டாக கொடுத்தீங்கனாலே துருவின மாதிரி வந்துடும். ஸோ இதை எடுத்து நம்ம ராகி சேமியோட கலந்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சுவையான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட ராகி வந்து. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.